ஹலோ சாம்பியன்ஸ், நான் தான் உங்க பிரமிளா மேம். இன்னைக்கு நம்ம எப்படி நம்மளோட சோஷியல் சயின்ஸ் SSTல 95% வாங்குறது, அதுவும் வெறும் 10 நாள் படிச்சு அப்படிங்கறத சொல்ல போறோம். அண்ட் இந்த வீடியோட எண்ட்ல எப்படி SSTல 100 out of 100 எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ட்ரிக்கும் சொல்ல போறேன் கண்ணா. ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணுங்க. ஸோ மேம் 97% அதுவும் 10 நாள்ல சாத்தியமா அப்படின்னு கேக்குறீங்களா? நான் சொல்ற மாதிரி படிச்சீங்கன்னா 97, 98, 99% குவிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ கவலையை விடுங்க, மேம் உங்களுக்காக எல்லா ஹார்ட் ஒர்க்கையும் பண்ணி எப்படி எதை படிக்கணும் அப்படிங்கறத எடுத்துட்டு வந்திருக்கேன். வித்வுட் வேஸ்டிங் எனி டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஓகே, ஸோ இப்போ ஓவராலா நம்ம SSTல நமக்கு 21 சாப்டர்ஸ் இருக்குப்பா. இதுல நம்மளோட ஹிஸ்டரியில 5, ஜியோகிராஃபில 6+1, நம்ம பாலிட்டில 5 அண்ட் எக்கனாமிக்ஸ்ல 5 இருக்கு. இந்த ஒவ்வொரு பாட்டையும் எப்படி படிச்சா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், பிளஸ் கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் ரொம்பவே இம்பார்ட்டன்டான அப்டேட்டடான 10th பேஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோஸ் எப்பப்போ எப்படி வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டெலிகிராம், வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ we are coming to the badass which is our history. ரொம்ப டஃப்ப்பா, ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு நீங்க மட்டும் இல்ல 10th படிக்குமோ நானும் தான் யோசிச்சிருந்தேன். பட் ஆக்சுவலா ஹிஸ்டரி ரொம்ப ஈஸி கண்ணா. ஏன்னா ஹிஸ்டரியில நமக்கு 5 சாப்டர்ஸ் இருக்குப்பா. இந்த 5 சாப்டர்ஸையும் 5 கதைகள் மாதிரி ஈஸியா ஸ்டோரி மாதிரி படிச்சுட்டே போலாம். எப்படி மேம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நான் எப்படி இங்க சொல்ல முடியும்? ஒன் ஷாட்ல தானே சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கான ஹிஸ்டரி ஒன் ஷாட்ஸ்ல எப்படி ஒவ்வொரு சாப்டரையும் கதை மாதிரி படிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ மேம் ஒன் ஷாட் பார்த்துக்க எனக்கு கான்செப்ட் கிளியர். பட் அதுல நிறைய டேட்ஸ், இமேஜஸ், ஃபேக்ட்ஸ், கிராஃப்ஸ் இதெல்லாம் வருதே மேம், இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அதுக்குமே நம்ம கைவசம் ட்ரிக்ஸ் இருக்கு. எப்படி இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் ஈஸியா சிம்பிளா ட்ரிக்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறதையுமே நம்ம வீடியோல கவர் பண்ணியிருக்கோம். பிளஸ் அது மட்டுமா, நம்ம மேப்பை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதற்கான ட்ரிக் என்னங்கறத கூட சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் அவுட் பண்ணுங்க. ஓகே மேம், சூப்பர் மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம ஆளு ஜியோகிராஃபி தான். ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி 2 பேரும் சோசியல் சயின்ஸ்ல வந்தாலும் 2 பேரும் அப்படியே ஆப்போசிட் கண்ணா. ஹிஸ்டரியில ஸ்டோரி, ஃபேக்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும். பட் ஜியோகிராஃபில அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கீவேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கீவேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களால எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் எடுத்து பாருங்களேன், which is nothing but process involved in steel manufacturing. எப்படி ஸ்டீலை மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான கொஸ்டின். ஸோ எப்படி ஸ்டீலை மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டீல்ல யார் இருக்கா, என்ன காம்போசிஷன் அப்படின்னு ஞாபகம் வைக்கணும். இந்த காம்போசிஷனுக்கான ரேஷியோ பிளஸ் அதுக்குள்ள யார் இருக்கா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுட்டு, அது மட்டும் இல்லாம ஃபைனலா நமக்கு ஏதாவது ஸ்டெப் இருக்கா, அதுல யார் வரா அப்படிங்கிற கீவேர்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சாவே போதும். ஈஸியா ஜியோகிராஃபில என்ன கொஸ்டின் கேட்டாலும் எழுதிடலாம்ப்பா. ஸோ ஜியோகிராஃபில கீவேர்ட்ஸ் முக்கியம் பிகல. கீவேர்ட்ஸ் எங்க இருக்கு? ஒன் ஷாட் PPTல இருக்கு. PPT எங்க கிடைக்கும்? டெலிகிராம் சேனல்ல கிடைக்கும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். செகண்ட், தேவையான நோட்ஸ் ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு மேம் PPTலே கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு பெருசா நீங்க நோட்ஸ் எடுத்து படிக்கணும்னு தேவையில்லை. பிளஸ் 10 நாள் தான் இருக்கு. நோட்ஸ் எடுக்க உட்காந்தீங்கன்னா 10 நாள் சிட்டா பறந்து போயிடும். ஸோ அதனால PPTல இருக்கக்கூடிய நோட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேப்ஸ். பொதுவா ஜியோகிராஃபிலையும் மேப் இருக்கு, ஹிஸ்டரியிலையும் மேப் இருக்கு. பட் ஹிஸ்டரியில இந்த மாதிரி பாயிண்ட் பேஸ்ட் மேப்ஸ் தான் இருக்கும். ஜியோகிராஃபில ஒரு ரீஜன், இந்த கிராஃப் பாத்தீங்கன்னாவே ஒரு ரீஜன் பேஸ்ட் மேப் தான் இருக்கும். ஸோ இந்த ரீஜன் மேப்ஸை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம நிறைய ட்ரிக்ஸை பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ட்ரிக்கும் ஒன்ஸ் அகெயின் வீடியோல இருக்கு, பிளஸ் கீவேர்ட்ஸும் வீடியோல இருக்கு. ஸோ மேம் வீடியோன்னு சொல்றீங்களே, என்ன மேம் ஒன் ஷாட்டை பத்தியே பேசுறீங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க கண்ணா. உங்களுக்கு தேவையான எல்லா ஹார்ட் ஒர்க்குமே நாங்க அங்க போட்டிருக்கோம். ஸோ ஜஸ்ட் நீங்க அதை பார்த்தாவே உங்களால ஈஸியா எல்லா விஷயத்தையும் குறைஞ்ச டைம்ல படிக்கவும் முடியும். பிளஸ் நான் சொன்ன மாதிரி 10 நாள்ல பக்காவா 95% மேல வாங்கவும் முடியும். அதனால்தான் நான் வீடியோவை ரொம்ப கிளியரா எம்பசைஸ் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்.
பாலிட்டி எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்கு ஒன்ஸ் அகெயின் ஒன் ஷாட் பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலி ஒரு சில பேருக்கு வந்துட்டு பாலிட்டி எக்கனாமிக்ஸ்ல பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயம் கூட தெரியாம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒன் ஷாட் இஸ் அ வரப்பிரசாதம். ஓகே, ஸோ ஒன் ஷாட் பார்த்ததுக்கு அப்புறமா ஒன்ஸ் அகெயின் ஒவ்வொரு சாப்டருக்குமே மேம் நோட்ஸ் டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். அந்த நோட்ஸ் பார்த்துக்கோங்க. உங்கள்ட்ட நோட்ஸ் இருந்தா வெல் அண்ட் குட், உங்க நோட்ஸே பார்த்துக்கோங்க. இல்லாதவங்க நம்ம நோட்ஸை பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் இது ரெண்டையும் முடிச்சதுக்கு அப்புறமா பாலிட்டி அண்ட் எக்கனாமில நமக்கு நிறைய கேஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த கேஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணணும்னா ஒண்ணு உங்களுக்கு என்சிஆர்டில கொடுத்திருக்கிற கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். என்சிஆர்டில கொடுத்திருக்க கான்செப்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இஃப் இன் கேஸ் நீங்க ஒன் ஷாட் பாக்குறீங்க, அதுல இருக்கிற நோட்ஸ் பாத்தீங்கன்னா அதுலயே கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் கவர் ஆயிரும். பட் அப்படி பார்க்காதவங்க என்சிஆர்டில இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டடிஸ் அண்ட் கொஸ்டின்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலா இதை பார்த்து வச்சது மட்டும் நமக்கு பத்தாது, இந்த சாப்டர்ஸ்ல நமக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அது என்ன, அது ஏன் அங்க வருது, எப்படி வருது அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இப்படி நீங்க பாலிட்டி அண்ட் எக்கனாமியை படிச்சீங்கன்னா ஈஸியா உங்களால கண்டிப்பா ஃபுல் மார்க் இந்த பார்ட்ல இருந்து வாங்க முடியும். ஓகே மேம், நீங்க சொன்ன மாதிரி ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் மொத்தமா படிச்சிடறேன். படிச்சா 95% தான் வரும்னு சொல்றீங்களே, பட் எப்படி 100% வாங்குறது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி படிச்சீங்கன்னா 95% கன்ஃபார்ம். பட் அந்த 95 100 மாத்தணும்னா நீங்க கான்ஸ்டன்டா இதை ரிவைஸ் பண்ணும். எப்படி ரிவைஸ் பண்ணும் அப்படிங்கறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாப்டர்ஸ்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஐடியா இருக்கணும். ஸ்ட்ராங் ஐடியாவை ஒன்ஸ் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா, மேம் சொன்ன மாதிரி ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்கு தனித்தனியான கான்செப்ட் பேஸ்ல நல்ல ஸ்ட்ராங்கான ஐடியாவை பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நோட்ஸை மேக் பண்ணும். பட் இப்பதான் நோட்ஸ் மேக் பண்றதுக்குலாம் நமக்கு டைம் இல்லை. அடுத்த மாசம் எக்ஸாம் வரப்போகுது, லைக் February 15 எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணணும்னு சொல்லுவோம். கவலையை விடுங்க, நோட்ஸ் மேமே தந்துருவேன். டெலிகிராம் சேனல்ல இருந்து நோட்ஸை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட், கான்ஸ்டன்டா ஃபேக்சுவல் ஈவெண்ட்ஸை வந்துட்டு ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஃபேக்சுவல் ஈவெண்ட்ஸ்னா ஒன்றும் இல்லைக்கன்னா டேட்ஸு, ஈவெண்ட்ஸு, மேப்ஸு அண்ட் ஃபேக்சுவல் கண்டென்ட்ஸ் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் ரிவைஸ் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம ட்ரிக்ஸ் ஒவ்வொரு விஷயத்துக்குமே சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ட்ரிக் பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனலா நம்ம புக் பேக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்டை பத்தின நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஸ்ட்ராங் பேஸ் கிடைக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு இதுக்கு மேலேயும் டைம் இருந்துச்சுன்னா ரிவைஸ் 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 கண்டினியூஸா ரிவைஸ் பண்ணா நமக்கு அது நம்ம மைண்ட்ல அப்படியே நின்றும். துக்கத்துல கேட்டா கூட உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்படி கான்ஸ்டன்டா ரிவைஸ் பண்ணீங்கன்னா 95%ல இருந்து 100% கண்டிப்பா உங்களால மார்க் வாங்க முடியும் கண்ணா. ஸோ இனிமே கவலையை விடுங்க. 10 நாள் இருந்தாலும் போதும், 100 மார்க்ஸ் கன்ஃபார்மா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, so that's it for the day guys. உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி என்ன வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நான் பர்சனலா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். So I'm eagerly waiting you guys to meet you on the next video. Until then, this is Pramila ma'am signing off. Thank you and have a great day.